இன்னைக்கு காலைல எந்திரிக்கும்போதே என்ன சமையல் பண்ணலாம், என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னே யோசிச்சிட்டே எந்திரிச்சேன். சரி காஃபிய குடிச்சிட்டே யோசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் தான் இப்படி யோசிக்கிறேனா, இல்ல எல்லாருமே இப்படித்தானா என்னன்னு தெரியல. ஆனா அந்த சமையல் பத்தி யோசிச்சோன்னா, ஃபஸ்ட்டு வர்றது எனக்கு சாம்பார், இல்லைன்னா அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, இல்லைன்னா பருப்பு. இந்த 3 தான் ஃபஸ்ட்டு வரும். இதவே நம்ம டெய்லி வச்சு போட்டோன்னா அவ்வளோதான், நம்மள ஒரு வழி ஆக்கிருவாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஏதாவது வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் நாள் தான் மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டோமா. ஸோ அதனால் சரி இன்றைக்கி பருப்பும் ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விலைக்கு வச்சுட்டு பருப்பு தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடாமல் தம்பிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தம்பிக்கு இன்றைக்கி தனியாக சாப்பாடு வைக்கலை, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இங்கே தான் யோசிக்கிறதுக்கே டைம் போயிடுதே. டக்குன்னு ஏதாவது செய்யணும், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரவே வராது. நான் கொஞ்ச நேரம் யோசித்து இல்லைன்னா கடைக்கு போய் ஏதாவது கீரை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை, கீரைலாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போதே குப்பை வண்டி வேறு வந்துடுச்சு. அதை போய் போட்டுட்டு சரி பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு இதெல்லாம் வேக வச்சிட்ருந்தேன். அப்புறம் அத்தை பீட்ரூட்லாம் சீவி கொடுத்தாங்க. சரி அதை பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி தான் போடுவேன். அத்தை இருந்தால் தான் அது என்னது சீவி கொடுப்பாங்க. இந்த இதில் சீவி கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் தம்பிக்கும் இடையில போய் சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும், ஏன்னா அவன் நைன்ட்டே இருந்தான். அவனுக்கு தூக்கம் வந்துடும், 8 மணி 8:15 ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும். அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளேயும் நானும் தலைக்கு எண்ணெயே வைக்கிறதே இல்லை, ரொம்ப கேர் பண்ணிலாம் இப்போ பார்க்குறதே இல்லை முடிய. அதுக்கப்புறம் தம்பிக்கும் டானிக் இதெல்லாம் கொடுத்துட்டு அவனையும் தூங்க வச்சுட்டு நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோம். மாமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏன்னா தலைவலி வந்து 10லாம் போட்டு பார்த்தாங்க, இருந்தாலும் சரியாக கேட்க மாட்டேன்னுது. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரண்ட்டு வேறு இல்லையா, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் எல்லோரும். அதுக்கப்புறம் சரி காஃபி போடுங்க அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி காஃபியாச்சும் போடுவோம். ஏன்னா இப்போ நானுமே அத்தை மாமா ஊரில் இருந்தாங்கன்னா நான் அதிகமாக காஃபி குடிப்பேன். ஏன்னா அத்தை மாமா எல்லாமே காஃபி தான் அதிகமாக குடிப்பாங்க. சரி அதனால் காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தம்பிக்கு இந்த வளைகள்லாம் போடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஒரு வயசு ஆயிடுச்சுல, இனிமேல் கழட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்களே. அதுக்கு அப்புறம் நாங்களுமே பார்த்தோம், கொஞ்சம் வளையல் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப டைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வளையெல்லாம் கழட்டிட்டேன். ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிலாம் சாப்பாடு ஊட்டிட்டு அத்தை எல்லாருமே தூங்கினாங்க. நாங்களும் சாப்பாடு ஊட்டிட்டு போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டோம். ஓகே, இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.